ஸோ இங்க நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கும் what is heat and what is temperature. ஜென்ரலா சிம்பிளா சொல்ல போனா ஹீட்டும் டெம்பரேச்சரும் காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல். ஹீட் வந்து காஸ்னா எஃபெக்ட் வந்து டெம்பரேச்சர். ஓகே, இப்போ ஹீட்டை வந்து எனர்ஜி, ஹீட் எனர்ஜி நிறைய சப்ளை பண்ணோம்னா டெம்பரேச்சர் கூடுது. ஓகே, ஸோ ஹீட் வந்து காசு, அதோட எஃபெக்ட் என்னது, டெம்பரேச்சர் கூடுறது. Heat is an energy that raises the temperature of a thing by causing the molecules in the things to move faster. Heat வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல பாஸ் ஆகும்போ என்ன ஆகுது, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பயங்கரமா மூவ் ஆகுது. மூவ் ஆறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் என்ன, ஹீட் வந்து வெறும் ஒரு எனர்ஜி தான், லைட் மாதிரியோ. அது வந்து ஹீட் ஒரு எனர்ஜி தான், இது வந்து மேட்டர் இல்லை. ஹீட்டை வந்து மேட்டர்னா என்ன, விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் சம் மாஸ். ஹீட்டுக்கு வந்து உங்களுக்கு வெயிட் கண்டுபிடிக்க முடியாது. ஹீட் வந்து எங்க இருக்கு, ஹீட் வந்து எந்த இடத்துல இருக்கு, யூ கேனாட் ஸ்பாட் இட், ரைட். இந்த இடத்துல தான் ஹீட் இருக்கு, இந்த இடத்துல ஹீட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீட் இஸ் எந்த இல்லை, ஹீட்டுக்கு வந்து வெயிட் எவ்வளோன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா ஹீட் வந்து எங்க இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும். ஹீட் ஒரு ஆப்ஜெக்டா, பார்க்க முடியுமா, அது இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஹீட் இஸ் நாட் அ மேட்டர், இட் இஸ் அ எனர்ஜி. லைக் சவுண்ட் எப்படி, லைட் எப்படி, எலக்ட்ரிசிட்டி எது எப்படி ஒரு எனர்ஜியோ, ஹீட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட்னா எனர்ஜின்னு பார்த்தோம். ஹீட்னா என்ன எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினாலே என்ன, ஹீட் எனர்ஜின்னு பார்த்தோம். வாட் எனர்ஜி இஸ் ஹீட்? ஹீட் இஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா நமக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜினாலே திரும்ப திரும்ப சொல்றது இதுதான், மூவ்மெண்ட். கைனடிக் எனர்ஜி டீல்ஸ் வித் மூவ்மெண்ட் ஆஃப் எனிதிங். இப்போ ஒரு பாலை புஷ் பண்றீங்க, இப்போ அந்த பாலுக்கு கைனடிக் எனர்ஜி வந்துருச்சு. இப்போ அதாவது காத்து அடிக்குது, மரம் ஆடுதுன்னா இப்போ அந்த மரத்துக்கு விண்ட் வந்து கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜினாலே கைனடிக் எனர்ஜி டீல்ஸ் வித் மூவ்மெண்ட். இப்போ ஹீட் இஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, என்ன ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இட்ஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அதை இன்னும் ஹீட் பண்ணும்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வைப்ரேட் ஆகுது, அதனால டெம்பரேச்சர் உண்டாகுது. ஹீட்டும் டெம்பரேச்சரும் காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல். SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். கேலரியும் யூஸ் பண்ணுவாங்க, ஜூல் ஆர் கேலரி போத் யூ கேன் யூஸ் ஃபார் ஹீட். அடுத்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இன்னொரு டாபிக் ஹெட்டிங் பார்த்தது, வாட் இஸ் ஹாட் அண்ட் வாட் இஸ் கோல்ட் ஆப்ஜெக்ட். ஹீட், ஹாட், கோல்ட் ஆப்ஜெக்ட், தட் வாஸ் சோ ஈஸி அப்படின்னு தானே நினைப்போம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜென்ரல் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஹாட் அண்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு ஹாட் காஃபி இருக்கு, என்ன நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா சிப் பண்ணி பார்ப்போம், குடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இஃப் இட்ஸ் மேனேஜபிள் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுவோம், இல்லைன்னா we will let it cool. அதேதான் தொட்டு பார்ப்போம். இல்லைன்னா இப்ப வந்து கர்ட், அம்மா வந்து கர்ட் செட் பண்றதுக்காக பால் ஆற வச்சிருக்காங்க, அது ஆறிட்டான்னு பாக்குறதுக்கு இந்த பாத்திரத்தோட சைட்ல டச் பண்ணி பார்ப்பாங்க, ஆறிடுச்சா இல்லையான்னு. ஸோ இட்ஸ் நம்ம வந்து ஹேண்ட், நம்ம ஒரு நம்மகிட்டே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்போம், ஹேண்டை வச்சு ஹேண்ட் வச்சு டச் பண்ணி அது ஹாட்டா கோல்டான்னு சொல்ற அறிவு. ஆனா அது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுமா, அது அக்யூரேட்டா இருக்குமா? நோ, நாட் அட் ஆல். ஏன்னா இப்ப இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஒரு 3 பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல்ல ரொம்ப ரொம்ப சில்லான தண்ணி, ஐஸ் தண்ணி வச்சுக்கோம். ஓகே, அடுத்ததுல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, லூக் வார்ம் வாட்டர்ல வந்து ரெண்டாவதுல. அடுத்ததுல ரொம்ப ஹாட்டான வாட்டர், செம்ம ஹாட்டான வாட்டர். நான் வந்து உங்க கை அந்த ஹாட் வாட்டர் வைக்கிறோம். இப்போ உங்களோட ஒரு ஹேண்ட கோல்டுலயும் இன்னொரு ஹேண்ட ஹாட் வாட்டர்லயும் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அட் அ டைம்ல ரெண்டத்தையும் எடுத்து லூக் வார்ம் வாட்டர்ல வைக்கிறீங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்போ உங்க அறிவு என்ன சொல்லும்? இந்த கோல்டுல வச்சுட்டு லூக் வார்ம்ல, கோல்ட் தண்ணியில வச்சுட்டு லூக் வார்ம் வாட்டர்ல வச்ச கை என்ன சொல்லும்னா, ஓஹோ இந்த பவுல்ல இருக்க தண்ணி சூடா இருக்குன்னு சொல்ல. அதே இது பயங்கர ஹாட்டான தண்ணியில வச்சுட்டு லைட்டா சூடான தண்ணியில வைக்கும்போ, இல்ல மொததான் ஹாட்டா இருந்தது, இப்போ இங்க பரவாயில்ல கூலா இருக்கு. சோ ரெண்டுமே உங்க கை தான். ஒரு கை ஒண்ணு சொல்லுது, இன்னொரு கை ஒண்ணு சொல்லுது, உங்க புத்தி என்ன சொல்லும்? சோ we cannot trust your hands. அப்ப அதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. There comes the use of thermometer. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, always heat travels from hotter to colder area. ஹாட்ல இருந்தா கோல்டு போகும். இப்போ இங்க வந்து கோல்டு வாட்டர்ல ஹேண்ட் இருக்கு. இந்த ஹேண்ட லூக் வார்ம் வாட்டர்ல பிளேஸ் பண்ணப்போ இந்த லூக் வார்ம்ல இருக்கிற
ஹீட் வந்து உங்க கைக்கு ஏறுது. ஓகே, அப்போ உங்க கையில இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. இது வந்து நார்மலா முன்னாடி அயன் ராட் சூட் பண்ண மாதிரிதான் இப்போ உங்க கைய வந்து இந்த லூக் வார்ம் தண்ணி சூடு பண்ணுது. சூடு பண்ணி உங்க கையில இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, உங்க ஸ்கின்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ஹீட்டா ஃபீல் ஆகுறீங்க. அதே இது ஏற்கனவே ஹாட்டா இருக்கு, உங்க கையே பயங்கர ஹாட்டா தான் இருக்கு. அதை நீங்க வெதுவெதுப்பான தண்ணியில வைக்கும்போது உங்க கையே தான் ஹாட்டா இருக்கே தவிர்த்து இந்த லூக் வார்ம் தண்ணி அவ்வளவு ஹாட்டா இல்ல. இப்போ என்ன ஆகுது, உங்க கையில இருக்கிற சூடு இந்த லூக் வார்ம் தண்ணிக்குள்ள போகுது. சோ உங்களுக்கு வந்து கை சில் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்க கையில இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த லூக் வார்ம் தண்ணி வைப்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ உங்க கையில இருக்கிற எனர்ஜி வந்து குறையுது, கைனடிக் எனர்ஜி குறையுது. அந்த கைனடிக் எனர்ஜி எல்லாமே இந்த லூக் வார்ம் தண்ணிக்கு பாஸ் ஆகுது. இதனாலதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கு. அது ஒரே நீங்க தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று சொல்லுது, ரைட் ஹேண்ட் ஒன்று சொல்லுதுன்னா காரணம் அதுதான். தெர்மோமீட்டர்ஸ், அதுக்குதான் தெர்மோமீட்டர்ஸ் வில் கோ ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் temperature. Thermometers will accurately measure temperature. Thermometers are used to measure temperature accurately and quantitatively. Quantitatively na என்னங்க, நம்பர் கணக்கா, நம்பர்ஸா, எவ்வளோ இப்போ 100 டிகிரி ஃபீவர், 101 டிகிரி ஃபீவர், 97.4 டிகிரி பாடி டெம்பரேச்சர், இதெல்லாம் சொல்றோம்ல. குவான்டிடேட்டிவ்லினா இன் நம்பர்ஸ். Next learning objective, definition of temperature. First, source of heat, what is heat, up to hot and cold objects, and fourth வந்து definition of temperature பார்க்கணும்ல. Now we are here. What is temperature? Temperature na என்னங்க, டிகிரி, எவ்வளோ ஹாட் எவ்வளோ கோல்ட் அப்படின்னு சொல்றது வந்து டெம்பரேச்சர். ஹீட்னா என்னது, ஒரு எனர்ஜி. அதே இது டெம்பரேச்சர் என்னது, எவ்வளோ ஹாட் எவ்வளோ கோல்டு, அந்த டிகிரியை சொல்றது. 100 டிகிரி ஃபீவர், 0 டிகிரி அவ்வளோ சில்லா இருக்கு. டெல்லியில எல்லாம் 0 டிகிரி வரைக்கும் போகுது, மைனஸ்ல போகுது அப்படின்றவால டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல போகுது அப்படின்றது. சோ ஹவு மச் டிகிரி, குவான்டிடேட்டிவ்லி ஹவு மச் டிகிரி. மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். எவ்வளவு வார்மா இருக்கு, எவ்வளவு ஹாட்டா இருக்கு, இல்லைன்னா எவ்வளவு கோல்டா இருக்கு, இந்த டிகிரி. ஓகே, அதான் டெம்பரேச்சர். ஹீட்டோட யூனிட் என்ன பார்த்தோம், ஜூல் ஆர் கேல்வின். டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின். டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கெல்வின். இதுக்கு இன்னும் 2 யூனிட்ஸ் கூட இருக்கு, செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹைட். சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல இத்தனை செல்சியஸ். யூஸ்வலா நம்ம ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம், காய்ச்சல்ல வந்து டெம்பரேச்சர்ல சொல்லுவோம் 30 டிகிரி அளவு வெயில் பதிவானது, செல்சியஸ் அளவு வெயில் பதிவானது, 40 டிகிரி செல்சியஸ் அளவு வெயில் பதிவானது, இல்லைன்னா 100 டிகிரி காய்ச்சல் இருக்கு ஃபாரன்ஹீட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் காய்ச்சல் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜென்ரலி யூஸ். இன்னொரு விஷயம், டெம்பரேச்சர் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ ஆஃப் ஹீட். டெம்பரேச்சர் டிட்டர்மின்ஸ், இப்ப வந்து முதல்ல போன பேரெல்லாம் சொன்ன மாதிரிதான், ஆல்வேஸ் ஹீட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர், ஹாட் டு கோல்டு ஏரியா, அப்படிதான் ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு தான் ஹீட் எப்பவுமே ஃப்ளோ ஆகும். அதான் சொல்லுங்க, it determines the temperature determines the direction of flow of heat when two bodies are placed in contact. இன்டைரக்ட் ஹீட்டிங்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம வீட்டுல ஏதாவது முந்தின நாள் பிரியாணியா சிக்கனா இருக்கட்டும், அதை ஏற்கனவே கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பவுல்ல பிரியாணி வச்சு ஹீட் பண்ணுவோம். சோ இட்ஸ் இன்டைரக்ட் ஹீட். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச பிரியாணி ரொம்ப கூலா இருக்கு, இந்த வெளியே இருக்கிற தண்ணி வந்து நம்ம வெளியே அடுப்பு மேல வச்சுட்டு இருக்க தண்ணி வந்து சூடா இருக்கு. சோ அந்த வெளியே இருக்கிற தண்ணி இந்த பிரியாணி, சூடா இருக்கிற பிரியாணிய ஹீட் பண்ணுது. அதனால நமக்கு பிரியாணி எடிபிளா இருக்கு, கொஞ்சம் வெதவெதப்பா இருக்கு சாப்பிடுறதுக்கு. சோ இதுதான் இந்த லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற பிரியாணி, ஹையர் டெம்பரேச்சர் என்ன வெளியே இருக்கிற வாட்டர். டெம்பரேச்சர் டிஃபைன்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட். இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டவ்ல ஒரு வெசல் வச்சு அதுல தண்ணிய ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போ மேல இருந்து ஒரு ராட்ல தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல இன்னும் உள்ள வந்து ஒரு மெர்க்குரி லெவல் இருக்கும். நம்ம இப்பெல்லாம் காய்ச்சல டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒரு நம்பர் தான் காமிக்கும். ஆனா முன்னாடிலாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் தான் we have this type of thermometer, கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இதுல ஒரு மெர்க்குரி இருக்கும், ஒரு சின்ன உள்ள டியூப், தெர்மோமீட்டருக்குள்ள ஒரு சின்ன டியூப் இருக்கும். அந்த டியூப்ல மெர்க்குரி ரைஸ் ஆகும். மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகும்போ அது வந்து நமக்கு எவ்வளவு காய்ச்சல் இருக்குங்கிறத காமிக்கும். சோ அதேதான் இப்ப வந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து நோட் பண்ணுவோம் எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு நோட் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இட்ஸ் சிம்பிள். ஏன்னா 100க்கு மேல போகாது அந்த டெம்பரேச்சர் வந்து, அந்த தெர்மோமீட்டர்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 3 நிமிஷம் ஹீட் பண்றீங்க. அந்த இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80ல இருக்குன்னா 80,
85, 90, 95, 100. இப்போ 3வது நிமிஷம் வந்து 85ல இருக்குன்னா 5வது நிமிஷம் 100ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னுமே அந்த தண்ணியை ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது மேல போகாது. இன்னும் 100 இந்த தெர்மோமீட்டர்ல ரீடிங் வந்து 100 தாண்டி மேல போகாது. எதனால 100 தாண்டி மேல போகாது? எதனாலனா அது வந்து இனி வேப்பர் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, தண்ணி வந்து வேப்பர் ஆக ஆரம்பிச்சிரும். அதுதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அந்த 100 தான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதுக்கு மேல நீங்க எவ்வளோ ஹீட் பண்ணாலும் டெம்பரேச்சர் கூடாது. என்னதான் தண்ணியை ஹீட் பண்ணாலும் அந்த டெம்பரேச்சர் நீங்க வந்து உங்க தெர்மோமீட்டர்ல பார்க்கலாம், மெஷர் பண்ணலாம். டெம்பரேச்சர் கூடவே கூடாதுங்கிற பாயிண்ட் தான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் 100 டிகிரி. ஸோ சிம்பிள். தெர்மோமீட்டரை ஒரு பாய்லிங் வெசல்ல பாய்லிங் வாட்டர்ல டிப் பண்றீங்க, செக் பண்ணிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நீங்க ஹீட்டை ரைஸ் பண்ணாலும், எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டெம்பரேச்சர் உங்க தெர்மோமீட்டர்ல இன்க்ரீஸ் ஆகாது. அந்த பாயிண்ட் தான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இங்க ஒரு கெஸ் அண்ட் ரைட் கொடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட் டெம்பரேச்சர் ஆஃப் த டீ வென் யூ ட்ரிங்க். நீங்க குடிக்கிற டீ வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கும்ல, அது என்ன டெம்பரேச்சர்? நீங்க குடிக்கிற ஜூஸ் என்ன டெம்பரேச்சர்? கூலான ஜூஸ் என்ன டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா டிப் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா யூ கேன் கெஸ் இட். நார்மல் டெம்பரேச்சர் இப்ப வந்து உங்க பாட்டில்ல இருக்கிற தண்ணி 30 டிகிரி செல்சியஸ். ஓகே, 30 டிகிரி செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் என்னதுனாலும் சொல்லலாம். நீங்க நார்மலா குடிக்கிற தண்ணி உங்க ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி. அப்போ ஹாட்னா அதை விட கூட இருக்கும், கோல்டுனா அதை விட குறைஞ்சிட்டே வர்றது வந்து கோல்ட் ஏரியா. ஓகே, இப்போ ஹீட் பண்ற ஒரு தண்ணிய ஹீட் பண்றீங்கன்னா 100 டிகிரிக்கு மேல அது வந்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. அதே மாதிரி தண்ணிய கூல் பண்றீங்கன்னா அட் அ பாயிண்ட் ஆஃப் 0 டிகிரி அந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டியா மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி. ஏன்னா 0 டிகிரிக்கு அப்புறம் ஐஸ் வந்து தண்ணி வந்து ஐஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க ஒரு பொண்ணுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, மூணுமே 3 பவுல். இப்போ ஏல இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் ஒரு சென்டிகிரேட். பில இருக்கிற தண்ணி வந்து 80 டிகிரி செல்சியஸ். இப்போ இது ரெண்டுத்தையுமே சிங்கிற பவுல்ல ஊத்துறாங்க. அப்போ சியோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? 80 + 80 160 இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணுக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ அந்த தண்ணி பயங்கரமா சுடுமோ அப்படின்னு இருக்காங்க. இப்போ சாதாரணமா உங்க வீட்டுல குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து உங்க அம்மா 2 பக்கெட்ல தண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, 2 பக்கெட்ல இதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பக்கெட்ல இருந்து ஒரு ஜக் எடுத்து தண்ணி எடுத்து ஒரு இன்னொரு 3rd பக்கெட்ல ஊத்துறீங்க. செகண்ட் ஜக்ல இருந்து தண்ணி எடுத்தும் 3rd பக்கெட்ல ஊத்துறீங்க. இப்போ அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன கூடவா செய்யும்? இல்ல, அதே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், 80லயே தானே இருக்கும். அதே தான் இங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும். தண்ணி ஒரு பாய்லிங் பாயிண்ட்டுக்கு மேலங்க, 100க்கு மேல நீங்க தண்ணியை எவ்வளவுதான் ஹீட் பண்ணுங்க, டெம்பரேச்சர் மாறவே மாறாது. அதே மாதிரிதான் இது. இப்போ இன்னொரு கிளாசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்க அம்மா வந்து ஒரு பக்கெட்ல சில் தண்ணியும் இன்னொரு பக்கெட்ல ஹாட் வாட்டரும் வச்சிருந்து அதை நீங்க 3வது பக்கெட்ல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒண்ணு வந்து ஹாட், இன்னொன்னு கோல்டு. அப்போ ஹாட் தண்ணியில இருந்து கோல்டு தண்ணி, ஹாட் தண்ணியோட பார்ட்டிகல்ஸ் வந்து ஹாட்டா இருக்கும், கோல்டு தண்ணியோட பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஹையர் டெம்பரேச்சர், லோவர் டெம்பரேச்சர். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு வருது. ஸோ தண்ணி மிக்ஸ் ஆகி ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல ரெண்டுமே வந்து 2 ஹாட் வாட்டர் பார்ட்டிகல்ஸும் கோல்டு வாட்டர் பார்ட்டிகல்ஸும் 2 ஈக்குவலா இருக்கிற ஸ்டேட், ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே லெவல்ல இருக்கும். அதான் வெது வெதுப்பான தண்ணியா இருக்கும். 1922ல ஒரு நாள் லிபியால எங்கேயோ ஆப்பிரிக்கால இருக்கிற லிபியால 59 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட் வந்து ஹீட் மெஷர் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எவ்வளவு ஹாட்டா இருக்கும். அதே இது இன்னொரு பிளேஸ்ல அண்டார்டிக் கான்டினென்ட்ல -89 டிகிரி. ஐஸே வந்து 0 டிகிரில, வாட்டரே 0 டிகிரில ஐஸ் ஆயிடும். -89னா எவ்வளவு சில்லா இருக்கும். இதுதான் நம்ம ஒரே இடத்த, ஆனா see the difference. நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ நம்ம ஏசி எல்லாம் நம்ம 18ல எல்லாம் வச்சாலும் நமக்கு பயங்கர குளிரா இருக்கும். 20 வச்சாலே கூலா இருக்கும். நார்மலா பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து நார்மல் டெம்பரேச்சர். ஏசி எல்லாம் நம்ம 24ல செட் பண்ணுவோம். இதனால ஓரளவு கொஞ்சம்
மிதமான சில் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு ஏசி ரிமோட்ல 18 வரை செட் பண்ணுவோம். இதே இது கொஞ்சம் கூலான டைம், ரெய்னி டைம்ல எல்லாம் நம்ம வில் கோ ஃபார் 26. ஏன்னா வெளியே கூலா இருக்கு, நம்ம வந்து ஏசியுமே இன்னும் கூல் பண்ணோம்னா என்ன ஒரு 26 27ல வைப்போம். சோ 27னா என்ன, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு பக்கத்துல வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே இது 18னா என்ன, இன்னும் நம்ம பாடி டெம்பரேச்சர்ல இருந்து இன்னும் கூலா போயிட்டே இருக்கோம்னு அர்த்தம்.